ஊரையே அடிச்சு உலையில போடுறவங்க 2 பேர் இருக்காங்க. பாஜக டெல்லியில் அவங்ககிட்டயே அடிச்சு உலையில போட்ட ஒரே ஆளு அண்ணாமலை. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு போய் அது அண்ணாமலை ஃபைல்ஸ் தான். என்ன இவர் பெரிய காந்தி, இவர் காலையில அப்பாவுக்கு காலமிக்க விட்டுதான் இவர் வருவார். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பேட்டி எடுத்தவரை வந்து பேட்டி எடுக்கிறது அது ஒரு சாதனை தானே. நானும் பாக்குறேன் எங்கடா அது பேசுறாங்க இல்ல கண்டென்ஸ் விஜய் இவர் விஜய் இவர் என்ன பைத்தியமாக என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய், 2 வச்சுக்கோங்க. நீயும் வேலை பார்க்காம அவங்களும் வேலை பார்க்கலைன்னா கூட உங்க கட்சிக்கு 2 ஓட்டு கிடைக்கும். அவங்க வேலை பார்த்தாயின்னு வை, உனக்கு வர்ற ஓட்டு கிடைக்காது. முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பினா கூட விசிலுக்கு தான் ஓட்டு போட்டு சொல்லுவார். இன்னொன்னு இவரு அந்த கட்சியில இருக்கிறதுலயே ஒரே ஒரு எக்ஸ்எம்எல்ஏ குஷியானது, அந்த எக்ஸ்எம்எல்ஏவோட அறிவே இப்படி இருக்குடா. ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவர் காந்தி படம், அம்பேத்கர் படம், எல்லா படமும் வச்சு பின்னாடி ஹிட்லர் படம் வச்சுவாரு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டான் அஷோக் அவர்கள். வணக்கம். திமுக எழுத்து பேசுகிறவங்க ஒரு ஸ்டார் வேல்யூவோட பயங்கரமாக வளம் வருவாங்க. நம்மளே நிறைய பேசியிருக்கோம் அந்த மாதிரி. ரஜினி, கமல், அப்புறம் அண்ணாமலை, சீமான், இப்போ விஜய் லைம் லைட்டில் இருக்கார். பெருசாக பேசிட்டு அப்புறம் ஒன்றுமே தெரியாத, தடையுமே இல்லாத மாதிரியான ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று உருவாயிடும். இப்போ அண்ணாமலை வந்து பாஜகவில் தேர்தல் பொறுப்புலாம் அவர் கொடுத்துருந்தாங்க, ஒரு 6 தொகுதியில் பார்க்குற மாதிரி. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடம்பு சரியில்லை, நான் அந்த பொறுப்புலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை வந்து பயங்கரமான, அண்ணாமலையை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, அவர் வந்து பயங்கரமான ஆள், அதாவது அறிவாலயத்திலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவி எடுப்பேன் அப்படின்லாம் பேசினார். இப்போ அண்ணாமலை கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திமுகவை வந்து அழிச்சிருவேன்னு சொல்கிற எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. நான் அந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ்குள்ளே வரல, அந்த ஒரு இதில் வரல. அது வந்து அப்படியும் சொல்ல முடியாது, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அது இயல்பு. அது உண்மையை எதிர்த்து போய் சண்டை போடும்போது போய் அழிஞ்சிருன்றது ஒரு உண்மைன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த இதுக்குள்ளேயே நம்ம அண்ணாமலையை பார்க்க வேணாம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எங்க இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஜக தொண்டர்கள் இல்லை அவங்க. அண்ணாமலைக்கு ஒரு குரூப் இருக்குல்ல உள்ள, இப்போ வரைக்குமே அண்ணாமலை குரூப் இருக்கு. நீங்க எந்த அளவு குரூப்னா, கர்நாடகாலையும் ஒரே நேரத்தில், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே ஆள் முதல்வராக இருக்க முடியுமா? அது சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள்னு பதிவு போடுற அளவுக்கு இவங்க வந்து இருந்தாங்க. இப்பயுமே சில பேர், இப்போ நேற்று கூட ஒருத்தன் பார்த்தேன், ஒருத்தன் என்னுடைய நண்பருடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிறாரு, மோடி படம் தான் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அண்ணாமலை ஏன் முதல்வராக வேண்டும்னு ஒரு இன்னமும் அவங்க நம்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அண்ணாமலை வந்து தன்னுடைய பேச்சால், தன்னுடைய பேச்சு திறமையால், ஒரு அட்டகாசமான ஒரு பொய் சொல்லும் திறமையால், ஒரு போராளி போல தன்னை காட்டிக்கொள்கிற திறமையால் ஒரு கல்ட்டை வந்து சேர்த்து வச்சிருக்காரு. ரொம்ப குட்டி கல்ட்டு இது, வந்து நீங்கள் பெருசு கிடையாது. நீங்கள் வந்து ஈஷா யோகா, தாவேகா மாதிரியான ஒரு கல்ட்டு கிடையாது, சின்ன கல்ட்டு ஒன்று இருக்குது அந்த ஆளுக்கு. அது தான் இன்னமும் அண்ணாமலை ஏதோ தன்னுடைய நோக்கத்தில் பிறந்து விட்டதாக நம்புமே தவிர, அண்ணாமலை வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை வந்து செஞ்சுட்டார். என்னன்னா, ஊரையே அடிச்சு உலையில போடுறவங்க 2 பேர் இருக்காங்க பாஜகவில், டெல்லியில். அவங்ககிட்டயே அடிச்சு உலையில போட்ட ஒரே ஆளு அண்ணாமலை. நீங்க அவ்வளவு சொத்து வந்து அண்ணாமலை சேர்த்திருப்பதாக அவருடைய வட்டாரத்திலே வந்து தெரிவிக்கிறாங்க. இத்தனைக்கும் நீங்க பாருங்க, அண்ணாமலை ஒரு பதவியிலுமே இல்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக பதவியிலும் கிடையாது, அரசு பதவியிலும் கிடையாது. ஆனாலும் இவ்வளவு சொத்து சேர்த்திருப்பதாக சொல்றாங்க. நீங்க வந்து பெங்களூர்ல பாருங்க, எலீட் மக்களுக்காகவே அவர் ஆடம்பர பங்களாக்களை கட்டும் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதை கேட்டால் ஏன் நாங்கள்லாம் சம்பாதிக்க கூடாது, அந்த தனுஷ் மாதிரி கேட்குறாரு. நாங்கள்லாம் பாய்ஸில் வீடியோ வாங்க கூடாதுன்னு கேட்குறாரு. ஸோ அவருடைய என்னன்னா, ஒரு பேட்டியில் வந்து நான் ரொம்ப ஏழை விவசாயி, என்ற 2 ஆட்டுக்குட்டி தான் இருக்குங்க வேண்டியது, இந்த மாதிரி கையும் களவுமா மாட்டினோம்னா ஏன் நாங்கெல்லாம் கட்டக்கூடாது, அதெல்லாம் உடைச்சு சம்பாதிச்சது மனைவி பேர்ல இருக்கு, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவார். அதுதான் சொல்றேன், நீ அப்புறம் ஏன் ஏழை விவசாயி, நான் 2 ஆடு தான் வச்சிருக்கேன்னு எதுக்கு நீ பேசுற? இப்ப நீ ஃப்ராடு தானே. அதாவது
இப்ப இதுதான் அண்ணாமலையினுடைய இது இல்ல ஏன்னா வரலாறு ஒரு காணாத. டைம்ல ம். அண்ணாமலை பாஜக மாநில தலைவரானப்போ ஒரு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சுல்ல. இல்ல பிரேக்கிங் மாட்டிக்கிட்டாரு. நியூஸ்க்காக காத்துக்கிட்டு டெல்லியில இருந்தோம். மாட்டிக்கிட்டாரு. நீங்க நயினா நாகேந்திரன போட்டதே நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் அண்ணாமலை மேல 1008 மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா டெய்லி ஏதோ ஒரு கருமத்துக்காக பாஜகவ நியூஸ்ல வர வச்சுக்கிட்டு இருந்தவர் அண்ணாமலை. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். சீமான் எப்படி என்னத்தையாவது பேசுவார் சீமான். நீங்க இவங்க 2 பேருமே நீங்க நெறைய விதத்துல ஒப்பிட முடியும். பத்திரிக்கையாளர்களை சந்திப்பது வந்து 2 பேருக்குமே ஒரு அடிக்ஷன். அண்ணன் தம்பி தானே. அண்ணன் தம்பி தான். ஆமா. உறவு, கொள்கை உறவு கூட அவங்களுக்கு இருக்கு. பத்திரிக்கையாளர்களை சந்திப்பதில இவங்களுக்கு ஒரு ஹை கிடைக்கும். என்னத்தையாவது பேசுவாங்க. அதுல அண்ணாமலை வந்து செய்து கொண்டு பாஜகவை நியூஸ்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு. இவரை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு பாஜக ஏன் வருதுன்னா, இதான் காரணம். கையும் களவுமாக டெல்லி பாஜகவிடம் இவருடைய விஷயம் எல்லாம் மாட்டிக்கிச்சு. நான் தான் சொல்றேனே வெளிப்படையா. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு போய் ஆளுநர் அது கிட்ட அண்ணாமலை குடுத்தாருல. ஃபைல்ஸ் தான். நீங்க உள்ள தொறந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஃபைல்ஸ் தான். டைட்டில தான் மாத்தி அது அண்ணாமலை ஃபைல்ஸ். அதுதான் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து டிஎம்கே ஃபைல்ஸ். ஒண்ணும் இல்ல. நான் இங்க திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரி. என் மேல நீ கை வைக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சீன தான் அண்ணாமலை போட்டே இருந்தாரு. அவங்களே எவ்வளோ நாள் தான் பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம மோடிய பார்க்குறோம். மோடி வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்லாம் வர்ற அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்கவரா இருக்காரு. அவர்ட்ட வந்து ஒருத்தன் இங்கேருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் ஆட்டைய போட்டுக்கிட்டே இருந்திருக்கான்றது அவங்களுக்கு ஒரு மானப்பிரச்சனையாக தான் ஆகியிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான். இன்னைக்கு நான் வந்து 2 மாநிலத்துக்கு முதல்வரா இருக்கப்பேன்னு தன் அடிப்படைகளை வச்சு போஸ்ட் போட இருந்த ஒருத்தன, நீ இத்தனை ஒரு சில ஊருக்கு தான் நீ வந்து தேர்தல் பொறுப்பாளர்ன்னு போட்டா, அப்புறம் அவனுக்கு வந்து அது இவருக்கு ஒரு மான பிரச்சனை ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய மானப்போரா தான் நம்ம இல்ல ஆனா இப்ப பார்க்க முடியும். இல்ல பாஜகல இருந்து விலக போறாரு அண்ணாமலை, விலகிடுவாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்த சூழல்ல, ஆனா பாஜக அவர மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ஏதோ ஒரு இல்ல ஸ்பேஸ் அதான் நீ குடுத்து. போறியா, நான் போறியான்ற நீ போறியா, நான் அனுப்பவான்ற ஒரு போர் தான். இப்ப நீயா அனுப்பிட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு மிகப்பெரிய துரோகத்த செஞ்சுட்டாருன்னு இவங்க கத்துவாய்ங்க. இவரா போயிட்டாருனாலும் பாஜகவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதையுமே இவர் வந்து கொடுக்க விரும்பல. அதனால இவர் அவங்களா தன்னை வெளியேற்றட்டும்ன்ற ஒரு விளையாட்டை தான் இவர் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு பாஜகவில் இருக்கும் வரை தான் அண்ணாமலைக்கு பாதுகாப்புன்னு அண்ணாமலைக்கு தெரியும். ஏன்னா, பாஜகல இருக்கிறப்ப தான் அதனால தானே நீ இவ்ளோ காசு திருடியும் உன்ன விட்டு வச்சிருக்கு பாஜக. இல்லன்னா யாராவது விடுமா? இப்ப நீ வேற கட்சி வேற யாரோ இருந்தா பாஜக விடுமா? அதுட்ட இருந்தே ஆட்டைய போட்டா. அப்போ பாஜகவின் ஒரு ஒரு முகமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு பாதுகாப்புன்றதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். நீங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையினுடைய செயல்பாடு தெரியும். மத்தபடி இது எப்படின்னா, இந்த ஸ்கூல்ல காலையில அக்குல்ல வெங்காயத்த வச்சுக்குவாங்கல்ல, காய்ச்சல் வந்துச்சு, மிஸ்ட்ட வரலைன்னு. அதே மாரி தான் அப்பாக்கு முடியல, அம்மாக்கு முடியலன்னு சொல்லிட்டு லீவ் இல்ல போடுற மாரி தான் நம்ம ஒருவேளை இதை பார்க்க வேண்டும். நீ பர்சனல் என்ன நீ விஷயங்கள் கூட பார்த்துக்க போறியா? இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஏங்க அப்பாக்கு முடியலன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய லட்சிய தாகத்தோட இருக்கிற ஒருத்தன் அப்பாக்கு முடியலன்னு போவானா? இது என்னங்க இது? ஊர்ல எத்தனையோ பேர் எத்தனையோ தான் எல்லாரும் ஆபீஸ் தான் போறாங்க. எல்லாரும் என்ன எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்பாக்கு முடியல. ஏன் தமிழிசை இருக்காருங்க. அவங்க அந்த அப்பாக்கு வேலைய எத்தனையோ வருஷம் உண்மையா என்னால முடியாம செய்ய இருந்தாங்க. முடியாது. என்ன இவர் பெரிய காந்தி. இவர் காலையில அப்பாக்கு கால் அமிக்கி விட்டு தான் இவர் வருவாரு. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது எங்களுக்கு. அதான் இது வந்து அம்மா அந்த பயங்கர காமெடியா இருக்குல்ல. வயித்தால போகுது அப்படின்னு சொல்லி லீவ் போடுவாங்கல்ல. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம். இப்ப சீமானின் தம்பி அண்ணாமலை, இப்ப இன்னொரு தம்பி இருக்காருல்ல விஜய். ஆமா விஜய். அவரு அண்ணாமலை மாரியே தானே பேசுறாரு. நீங்க நீங்க நான் முன்னாடி என்ன நினைப்பேன், இப்போ விஜய வந்து சீமான், அண்ணாமலையோட கம்பேர் பண்றது விஜய்க்கு அவமானம்னு நான் வந்து நம்பிய காலம் உண்டு. இன்னைக்கு வந்து சீமான், அண்ணாமலைக்கு தான் அது அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க உலகத்திலேயே ஒரு பத்திரிக்கை ஒரு ஒரு காட்சி ஊடகத்துக்கு பத்திரிக்கை பேட்டி குடுத்த ஒரே ஆளு, உலக வரலாறுலயே வந்து விஜய் தான். நீங்க என்டிடிவின்னு ஒரு சேனல் அது. அவங்கள கூப்ட்டு பத்திரிக்கை மாரி பேட்டி குடுத்துட்டு, அத அவங்க வந்து பேட்டி குடுக்குற மாரியான ஒரு இல்ல அதுல உல விஜய்க்கு என்ன அசிங்கம் இருக்கு? விஜய்க்கு தான் அசிங்கம் இருக்கு. என்டிடிவிக்கு தானே அசிங்கம் இல்ல அது. நீங்க என்டிடிவிக்கு அசிங்கத்த விடுங்க. என்டிடிவி என்ன எலக்ஷன்ல நிக்குதா? என்டிடிவி வந்து மக்கள்ட்ட ஓட்டு ஒருத்தரு கேட்க பேச போதா? முடியாதுன்றாரு. என்டிடிவி பேச முடியாதுன்னு சொல்றவர்கிட்ட போயி, ம். அதுல ஒரு பேட்டி எடுத்து, பேட்டி எடுத்தவர வந்து பேட்டி எடுக்கிறது இல்ல அது இருக்குல்ல. ஒரு சாதனை தானே. நீங்க நீங்க அது ஒரு சாதனை தானே. நீங்க இப்ப அமைதியாவே இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து 2 வார்த்தை வாங்கிட்டேன். அவன நான் பேச வச்சுட்டேன் பாத்தியான்னு சொல்லி என்டிடிவி வந்து பெருமை பேசிக்குது. என்டிடிவி எப்படி தலைப்பு வைக்குது? ஃபர்ஸ்ட் டைம் என்னது தளபதி ஆமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இன்டர்வியூ. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நானும் பார்க்குறேன். எங்கடா அவன் பேசுறானே என்னன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. இல்ல இந்த கண்டென்ட் சீதைலாம் அது சொல்லுவாங்கல்ல அந்த மாரி. அது மாரி தான் இது வந்து அதனால என்டிடிவிக்கு அசிங்கமா எனக்கு தெரியல. இத நீ ஒண்ணு நீ பேட்டி குடுக்கணும்.
இல்ல நீ பேட்டி கொடுக்க கூடாது. இப்படி ஒரு பேட்டி வந்து இல்ல எடுத்தாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுல விஜய் வந்து கேள்விக்கு பதில் இல்ல அது தெரியாம இருந்தாரு. எல்லாமே வந்து அப்படி நெறைய பேசுறாங்க. நிரூபிக்கப்படாததா இருக்கிறதுனால நம்ம அத பத்தி ஒண்ணும் பெருசா சொல்ல முடியல. பட் கூடவே உட்கார்ந்திருந்தாரு. ஜான் உட்கார்ந்திருந்தாரு. எல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு சொன்னாரு. நல்ல வேளை இவன் மீடியாவ யாரும் பத்தி வரல. நமக்கு தெரியும். ஆமா, ஒரு சின்ன விஷயம் இருந்தாவது அத எப்படி ஆமா, பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆமா. அதனால ரெக்கார்ட் பண்ணிறதுக்கு வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆ ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னமோ விஜய் கேட்டதுக்காக அப்படியான போடலைங்கிறதெல்லாம் நம்ப அதெல்லாம் நம்ப முடியல. முடியல. எப்படியாவது மூளைய கழுவி எடிட் கேமராவெல்லாம் பண்ணியாவது வெளிய போடுறோம். வச்சுட்டு உள்ள வாங்கன்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. இப்படிதான் ஃப்ரிஸ்க் பண்ணி தான் ஆமா, அனுப்பியிருப்பாய்ங்க. ஆமா. ஆனா இன்னொன்னு விஜய் போக 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 ரொம்ப அவர நம்பிக்கொண்டிருக்கிற சில மக்களிடையே கூட இல்ல. நம்பிக்கை ஆனா இழக்கிறாருன்னு இப்ப தான் நான் சமீபத்திய பார்க்க முடியுது. பேச்சுல ம். பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு அதிமுகவ சொல்றாரு. அப்போ ஓரளவுக்கு அதிமுகவ வந்து எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டார்ல. நீங்க அந்த டிரான்சிஷன் எப்ப நடந்துச்சுங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இவர் வந்ததிலிருந்தே நம்ம தரப்புல சொல்லிட்டு இருக்குது. "ஏன் நீ அதிமுக பேச மாட்டேங்க? நீ தான் சொன்ன. அவன் என் களத்திலேயே இல்லன்னு நீ சொன்ன." ஆதவர்ஜுன் என்ன சொன்னாரு? "அதிமுகல ஆளே இல்ல. எல்லாரும் எங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு" அவங்க சேலம் ஆட்சியிலே மாநாட்டுல இல்ல. சொன்னாரு. ஆட்சியில இல்ல. அடுத்து இன்னொன்னு இது. இது வந்து 3வது பாயிண்ட். அவங்க ஆட்சியில இல்ல. இப்ப என்ன எல்லாமே மாறிருச்சா? உங்க கட்சியில இருந்த அதிமுக காரங்கலாம் போயிட்டாங்களா? களத்துல வந்துட்டாங்களா? இல்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? என்ன முடிவாயிருக்கு? உன்ன டெல்லியில கூப்பிட்டு தனியா நிக்க வைக்கணும்னு முடிவாயிருக்கு கூட்டணி. கூட்டணி இவங்க 2 பேர் சேருவாங்களா, மாட்டாங்களான்ற பிரச்சனை தனியா இருந்த நிக்கிறது வரைக்கும் எப்படிங்க கூட்டணி முடிவாகும்? அது நீங்க பாஜகவை பொறுத்தவரை, நீங்க சாப்பிடுறீங்களா, இல்லையான்றது கூட கூட்டணி சம்மந்தப்பட்டது தான். நீங்க நீங்க வந்து நீங்க இந்திய லெவல்ல பார்த்துக்கங்க. எத்தனை பேர தனியா நிக்க வைத்திருக்கிறது. இந்த இவரு ஒருத்தரு எப்பயுமே தனியா நிப்பாரே ஹைதராபாத்ல ஒரு முஸ்லீம் ஓவைசி, ஓவைசி. ஓவைசி. நீங்க அவர் என்ன பாஜக கூட்டணி தான் நம்ம சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? நீங்க ஜனநாயகத்துல கூட்டணினா எப்பயும் ஒண்ணா நிக்கணும்னே அவசியம் இல்ல. தனித்தனியா கூட கூட்டணி மக்கள் நல வச்சுக்கலாம்ன்றதுக்கு கூட்டணி மாரி. ஆமா. அழகான எக்ஸாம்பிள். நான் தேவையில்லாம ஹைதராபாத்துக்கு போயிட்டேன். மக்கள் நல கூட்டணிய விட சிறந்த ஒரு ஒரு அதிமுக கூட்டணி எதுவுமே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும். நமக்கே அதுல அனுபவம் உண்டு. அது முடிவான அன்னையில இருந்து அது என்னன்னா, ம். உங்களுக்கு இருந்த அனுபவத்த விட மக்கள் நீதி கூட்டணியில பங்கேற்றாங்க. அந்த அவங்களுக்கு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம் அது ஒரு கிடைச்சது. பாடம். ஆனால் அதனால மக்கள் இழந்தது வந்து ஆமா, மிகப்பெரிய ஆமா. ஒரு விஷயம். அத வந்து மறக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று துயரமா தான் தமிழ்நாட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு. எடப்பாடி ஆயிருக்க மாட்டாரு. ஜெயலலிதாவே அவங்க அவங்க பாவம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால தான் இந்த கட்சி தலைவர்கள் திருப்பி அப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்றதுல இந்த கூட்டணி உறுதியாக இருப்பதற்கு அது கற்றுக்கொண்ட பாடம் ஒரு விஷயமா நான் வந்து தனியா நிக்கிறத பார்க்கிறேன். பத்தி ஆமா. பேசுறீங்க. இவங்க வந்து இப்ப நீங்க அன்னையிலிருந்து என்னைக்கு இவர் டெல்லியிலிருந்து வந்து ஒரு மேடையில பேசினாரோ, அன்னையிலிருந்து எடப்பாடியும், விஜயும் சண்டை போடுறாங்க. நீங்க எடப்பாடியே பார்த்துக்கங்க. எடப்பாடிக்கு அங்கிருந்து நாடு கிடைச்சிருச்சு. என்னன்னா, அவன் உங்க கூட வரமாட்டான். அதனால நீ திட்டிக்கன்னு வந்த உடனே தான் ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து அவ்வளோ மோசமான ஏன் கரூர் துயரம் அப்ப நடக்கலையா? கரூர்ல 40 பேர் செத்ததுக்கு அப்புறம் தானே ஒருத்தன கொடிய விட்டுட்டு பல்ல காட்டுன நீ. பாரு தொண்டர்களின் இது கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். பெரிய கட்சி எங்க கூட வந்து சேரப்போகுதுன்னு சொன்னாரு எடப்பாடி. அப்புறம் பிள்ளையார் சொல்லி சட்டசபையில போட்டாச்சு. சட்டசபையிலேயே அவன் கட்சிக்காரங்க கூட அப்ப இந்த அளவு பேச மாட்டாங்கன்னு முதல்வர் சொன்னாரு. அந்த அளவு சொம்பு தூக்குனாரு. இன்னைக்கு என்னமோ நார்சிசிஸ்ட்னு திட்டுறாங்க, உட்கார்ந்து திட்டுறாங்க, என்னென்னவோ திட்டுறாங்க. அப்ப இது எல்லாமே ஒரே கரூர் மக்கள முதலாளி பார்க்காம ஓடி போயிட்டாரு. ஓடி அப்படி போயிட்டாருங்க. எடப்பாடி பேசுறாரு. இன்னமும் எவ்வளவோ இருக்கு. நீங்க அதே போல எடப்பாடி இவங்க தாக்குறது அதுக்கு மேல இருக்குது. அப்ப ஒரே முதலாளி கீழ வேலை பார்க்குற 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு ஆர்டிபிஷியலாக உருவாக்கப்பட்ட சண்டையாக தான் இத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே தவிர, இது என்னமோ பெரிய ஒரு கொள்கை முரசு போர் இல்ல மாரி இது இல்ல. எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் இன்னமும் அவுட் ஆகும்? இன்னமும் எனக்கு என்ன வேடிக்கைன்னா, நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க. விஜயே ஒரு நடிகனா மட்டுமே பாருங்களேன். இன்னமும் அவருடைய படம் வரல. நடிகனா தான் இருக்கிறாரு. தன்னுடைய படத்திற்காக யாரு அழுத்தம் இருக்குன்னா, அழுத்தம் இருக்கு. ஆனா மக்களுக்கு இருக்குன்னா என்ன பைத்தியமா? உட்கார்ந்திருக்கவன்லாம் பைத்தியமா? அப்ப நீ பாஜகன்னு ஒண்ணு கூட கடைசி வரைக்கும் நீ சொல்ல மாட்ட. வெளிய வான்னு கேட்டா இன்னொருத்தன் பேட்டி குடுக்குறான். இவரு விஜய், இவரு விஜய், இவரு விஜய். என்னங்க பைத்தியமா? என்னங்க நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு வீட்டுக்கு ஒரு மக்கள? விஜய், வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு விஜி. 2 வச்சுக்கங்க. 2 வச்சுக்கங்க. ஏன் 1 வச்சுக்கங்க. வீட்டுக்கு 2 விஜய் வச்சுக்கங்க. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாரி. 2, 3 விஜய் கூட வச்சுக்கங்க. அம்மா விஜய். இவர் தான் சொல்றாரு. லேடீஸ் எல்லாருமே விஜய் தானே. வீட்டுக்கு 4 விஜய் வச்சுக்கங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாரி இல்ல வீட்டுக்கு ஒரு அவரு விஜய் இந்த வளர்ப்போம் ஜெண்டர் வளர்ங்க. ஈக்குவாலிட்டின்னு சொல்லி ம். ஒரு தப்பு அது ம். வேணும்னே பண்றாரா? இல்ல தெரியாம பண்றாரான்னு தெரியல. வந்து இங்க குயில்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பெண்கள ஆமா. குறித்து சொல்றாரு. அப்புறம் விஜயும் இருக்கிறாங்க, விஜியும் இருக்கிறாங்கன்றாரு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தோழர்களேன்றார். தோழர்களே 2மே அடக்கம் இல்ல தானே. நண்பா நண்பியிலிருந்து அ வருது. அதனுடைய ஊற்றுக்கண் வந்து நண்பா நண்பியிலிருந்து வருது. தோழர்களேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க நண்பர்களே தோழிகளேங்கிறாரு. நீங்க நண்பர்களேலே வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. நண்பர்களே இப்பலாம் வந்து இந்த ஆக்ட்ரஸ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம இப்ப வந்து யூஸ் பண்றது இல்ல. இவங்கள ஆக்டர்ஸ்ன்னு தான் யூஸ் பண்றாங்க. முன்னாடி திரு நீங்க போடுறது 2 பேருமே போட்டுக்கலாம்ன்ற ஆயிடுச்சு. உங்களுக்கும்
மனசாட்சின்றதே கிடையாது. நீங்க இந்த அளவு எதிர்பார்க்கக்கூடிய ஆளா விஜய்? நீங்க என்னமோ இப்ப ஏங்க வந்து பத்திரிகைட்ட பேசாத ரீசன். இப்ப நீங்க ஒரு ஆள் மேடையில நின்னு பேசுறதே நீங்க இவ்வளவு புடிச்சு நோண்டினீங்கன்னா உங்களை நம்பி எப்படி ஒருத்தர் வரணும்னா வர வைக்கிறதுக்கான ஒரு இதை நீங்க போடணும்ல. இப்ப இந்த வேன்ல ஒருத்தன் கிட்னி இருக்கிறது ஒரு பையன் வந்து ஒம்பிழ்பான்ல, நீங்க அப்படி ட்ரை பண்ணா கூட வர வைப்பதற்கான இது பண்ணாம நீங்க இப்பயே இவ்வளவு கேள்வி வந்து விஜயை கேட்டீங்கன்னா அவர் எப்படிங்க உங்களை பார்த்து வருவார்? அப்புறம் நீங்க வந்து கடைசி வரைக்கும் ராஜ்மோகனை தான் விஜய்ன்னு நினைச்சு நீங்க வேணா ராஜ்மோகன் நீங்க அடுத்த தடவை ராஜ்மோகனை பார்த்து நீங்க வந்து ராஜ்மோகன் தானே அந்த அப்படி போடுக்கு ஒரு டான்ஸ் உங்க விஜய் உயிரென வருவேன்னு சொல்றாரு. அது இவர்தான். இப்ப நீங்க தானே கலிங். இப்ப அந்த ஐ லவ் யூ சொன்னிச்சு அது கூட உங்களை பார்த்தா இல்ல நீங்க தானே கலிங். அது நீங்க என்ன இவை ஒரு கட்சியா நடத்துறாங்க. சரி நான் என்ன நினைச்சேன் கட்சியில இருக்கிற எல்லாருமே லூஸா இருந்தா என்னங்க பண்றது? ஏங்க இப்படி ஒருத்தன் கேட்பானா இவர் விஜய் நான் விஜய் ஏன் நான் வரக்கூடாதா? என்னங்க தெரியும் போய் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பாடு கூப்பிடு போய் டான்ஸ் ஆடு. என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இடையில கூட்டணியில வேற ஒரு பெரிய குழப்பம் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. காங்கிரஸ் எந்த பக்கம் போவாங்க அப்படி இப்படின்னு. இப்போ கொஞ்சம் அந்த பேச்சு அடங்கியிருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து தனித்து களமிறங்குறதா? ஆமா ஆமா. நட்பு சக்திகள் இல்லைனாலும் ஆமா நட்பு சக்தி இல்லைனாலும் இவங்களை நண்பா நண்பிகளை நம்பியே நான் இருப்பேன். ஆனா அதுல வந்து விஜய்க்கே தெரிஞ்சிருக்கு. நான் என் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் பத்தாது, நீங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு வேலை பார்க்கணும்னு பேசினது. அதை விட என்னால மறக்கவே முடியாது ஒரு காமெடி. செங்கோட்டையன் சுகுணா திவாகர் விவாதத்துல பேசும்போது சொன்னாரு, நீங்க எல்லாம் வேலை பார்க்கணும்னு சொல்றாருல, ஏன்னா அவர் வேலை பார்க்க மாட்டாரு. சரி நீங்க அதுவுமே லாஜிக்கலா தப்பு. நீயும் வேலை பார்க்காம அவங்களும் வேலை பார்க்கலைன்னா கூட உங்க கட்சிக்கு 2 ஓட்டு கிடைக்கும். அவங்க வேலை பார்த்தாயின்னு வை உனக்கு வர்ற ஓட்டு கிடைக்காது. அதுக்கு வந்து முழு ஆதாரம் வந்து செங்கோட்டையனோட பேச்சு. உலகத்திலேயே வளர்ந்த இளைஞர்களை பார்த்து தூங்குறவங்க வயசானவங்க காதுல போய் விசில் அடிக்காதீங்க வர்ற ஓட்டு கிடைக்காது. போன கூட்டத்துல பேசினாரு. இப்ப இந்த கூட்டத்துல விஜய் சொல்றாரு பாருங்க, முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா கூட விசிலுக்கு தான் ஓட்டு போட்டு சொல்லுவாரு. ஏங்க அப்புறம் ஒரு திருக்குறள் வேற என்னமோ சொல்லியிருக்கிறாரு. அதான் இது ரொம்ப இன்னும் எலெக்ஷன் போக போக இன்னமும் விஜய் நிறைய பேசணும். விஜய் சார்ந்தவர்கள் இன்னும் நிறைய களப்பணி செய்யணுங்கிறது. நீங்க மற்ற கட்சிலாம் வந்து அவங்க நிறைய வேலை செய்யறாங்கப்பா அப்படின்னு மற்ற கட்சி பயப்படும். இவங்க நிறைய வேலை செஞ்சாங்கன்னா மற்ற கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தருவதாக இருக்கிறது. இல்ல பொதுவா நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கணும் தான், ஜனநாயகத்தன்மையில இருக்கணும்ல. ஆனா நம்ம ஒரு முறையும் ஒருத்தர் வரும்போதும் பேசுறோம். பட் அது அடங்கிடுது. அது ஒரு சோர்வை ஏற்படுத்துது இல்ல. ஏங்க நீங்க இப்போ 2 லாரி போகுது. ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னா இன்னொரு ட்ரக் வரணும். இவன் 3 சக்கர சைக்கிள்ல பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவன் வரவும் மாட்டேங்கிறான். மூஞ்சியும் காட்ட இவங்க எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னங்க போறது? நீங்க தமிழ்நாட்டை நீங்க இல்ல வெற்றிடம் இருக்கு நான் வருவேன்னு அடிச்சு பேசினாரு ரஜினி. அப்புறம் வரலன்ட்டாரு. தலைவருக்கான இடம் டார்ச் லைட் வச்சு என்னமோ பண்ணாரு கமலஹாசன். அவரு நீங்க அதான் இப்போ ஒரு மாற்றுங்கிறது இப்போ இருப்பவர்களை விட பெரிதாக இருப்பதுதான் அந்த இடத்தை வந்து இது பண்ண முடியும். இப்போ காங்கிரஸை விட அண்ணா தன்னை வந்து பெரிய தலைவராக திமுகவை ஒரு பெரிய கட்சியாக மக்களிடம் நிரூபித்ததுனால தான் மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் வந்துச்சு. நீங்க நல்லா கேட்கிறாரு அண்ணா. அண்ணாக்கு இருந்த தெளிவு பாருங்க. இவர்களிடம் அந்த அதிகாரம் இருந்தால் நாங்கள் என்ன கேட்டுக்கொண்டா இருப்போம், இந்நேரம் தட்டி தூக்கி இருப்போம். அதிகாரம் டெல்லியில் இருப்பதனால டெல்லியில கேட்குறோம். இது ஒரு அண்ணாவினுடைய ஸ்பீச். அப்ப இங்க வந்து தெளிவான ஒரு மாற்று. நீங்க மாற்றுன்னு வர்றவங்க எல்லாருமே உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அண்ணாவை தான். ஆனா அண்ணாக்கு இருந்த தைரியம், அண்ணாக்கு இருந்த தெளிவு, அண்ணாக்கு இருந்த நேர்மை இவர்களுக்கு இல்லாதனால தான் இப்படி வந்து கேலி கூத்தாக அசிங்கப்படுகிறார்கள். சீமான்ல இருந்து எல்லாரையுமே நான் சொல்றேன். இன்னைக்கு வந்திருக்கிற ஆள வரைக்கும் நீ ஒன்றிய அரசை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிற. பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்ற இங்கே நடக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்போ நீலாம் எப்படி மாற்றாவ? உன்னுடைய ஜனநாயகம் நீ மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை, உனக்கு ஒரு தொக்கா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை, என்னோட படத்தை விட மாட்டேங்கிறாங்க, அதை யூஸ் பண்ண. அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? அதுக்கு தானே சொல்றாங்க பராசக்தி வருது பாருங்க. பராசக்தி ரிவ்யூ கமிட்டிக்கு போய் 52 கட்டோட வந்திருக்கு. அதுவும் இதுவும் ஒன்ன வச்சுட்டு ஜட்ஜு உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்க? பாஜக எந்த அளவுக்கு தாவேக்காவை எதிர்க்கிறாங்க? ஏங்க தாவேக்கா எதிர்க்கல. இப்போ என்னோட நாய்க்கு நான் வந்து ஒரு பெல்ட் போட்டு விடுறேன், அது என்னுடைய நாயை எதிர்ப்பதா? நீங்க ஒரே விஷயம் சொல்லுங்க. அதனால என் நாய் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு ஆயிருமா? அப்படி கிடையாது. நீ இன்னும் சொல்ல போனா கண்ட்ரோல் பெல்ட்னே விற்கிது. அதை போட்டுட்டீங்கன்னா உங்க நாய் வந்து கரெக்டா வாக்கிங் வரப்ப இழுக்காது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பெல்ட் சொல்ற பேச்சை கேட்கும். இதுதான் வந்து டெல்லியில போட்டு விட்டு இருக்காரு. நீங்க வந்தோன்னு பாருங்க எப்படி சொல்ற பேச்சு எப்படி கேக்குது பாருங்க. நீங்க டெல்லியில போய் இவ்வளவு எதிர்த்த
வந்துட்டு நீ என்ன பேசுற? பாஜக பத்தி பேசுனியா? அழுத்தம் இருக்கு. ஆனா இல்ல மக்களுக்கு இருக்குன்னா என்ன? நம்ம எங்கள பார்த்தா பைத்தியம் வருது நமக்கு. இதுதான் என்னால மறக்கவே முடியல. அந்த அழுத்தத்த நீ பேசாமயே இருக்கலாம்ல. ஆனா நான் ஒண்ணே சொல்றேன். விஜய்க்கு எதிரி வந்து வெளியலாம் இல்ல. இந்த கூடவே அவருடைய பேச்ச எழுதி குடுக்குறான் பாருங்க. எவன் எழுதி குடுக்குறான்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த ராஜ்மோகன் மேல தான் பயங்கர சந்தேகமா இருக்கு. ஏன்னா, நீங்க ராஜ்மோகன் நான் விஜய், இவரு விஜய், இவரு விஜய்ன்னு சொன்ன அடுத்த நாள் விஜயும் அதே இத பேசுறாரு. இன்னொன்னு ராஜ்மோகன் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய Facebook பதிவு போடுவாரு. நீங்க அதுல பார்த்தா விஜய் ஸ்பீச்ல இருக்கிறதெல்லாம் வேற வார்த்தைகள்ல வந்துரும். இப்ப ராஜ்மோகன மாத்துனாலே விஜய்க்கு கொஞ்சம் மான மரியாதை வந்து தமிழ்நாட்டுல மிச்சமாகும்னு நான் நினைக்கிறேன். பேச்சாளரா இருந்தாரு. இன்னொரு கட்சியில அவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையிலேயே அவர வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அந்த மாரி மெட்டீரியல் எங்கங்க கிடைக்கும்? இப்ப நீங்க எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைக்க முடியுதுல்ல. நீங்க அந்த பதில் எதிர்பார்த்திருப்பீங்களா? இப்ப உங்க கட்சி தலைவர் ஏன் பத்திரிகையாளர சந்திக்கலன்னு பாஜகவ பத்தி பேசியிருக்காங்க. பாஜக மோடிய இப்ப பார்த்து நம்ம இப்ப 10 வருஷத்துக்கு மேல கேட்கிறோம். எந்த பாஜககாரருக்காவது அந்த எண்ணம் தோணியிருக்கா? நான் மோடி, நீ மோடி, அவரு மோடின்னு. அது வந்து என்னுடைய தலைவனுக்கு மட்டும் இல்ல தான அது ரொம்ப தோன்றுது. ஈஸி இல்ல சொல்றது. சரி எல்லாரும் மோடி தானே வந்து பேசு எல்லாரும். உன் ஆள்ட்ட இப்ப என்ன பேசு. கூட பேட்டியில ஐயநாதன் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க எந்த ஊருங்க? செங்கல்பட்டா? ம். செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் யாருங்க? அப்படின்னு ம். கேட்டாரு. நான் விஜய் தான் அப்படின்னு சொன்னேன். விஜய் தான். நீங்க அதான் ஏங்க புஷியானந்த் தான் தலைவன் வந்து 232லயுமே விஜய் நிக்க வைக்கிற ஐடியால இல்லங்க அந்த கட்சி இருக்கு. இப்ப அவங்க அமெண்ட்மென்ட்டே இல்ல புரியல, பண்ணுவாங்க. புரியல. 234 தொகுதியிலயுமே வந்து நான் விஜய் தான் நிக்கலாம்னு நெனச்சோம். ஆனா சட்டம் இடம் குடுக்காது. ன்னு பேசியிருக்கிறாருல்ல. அந்த சட்டத்தையும் தப்பா தான் சொல்றாரு. 4 சட்டம் தொகுதி அதான் 4 தொகுதி. அது ஏன் அததான் நீங்க அது ஏன் 4ன்னு சொல்றாருன்னா, பாவம் அவரு. அவரு வந்து பாண்டிச்சேரியில இருக்கா? ஜெயலலிதா 4 இது பண்ணதுனால அத எக்ஸாம்பிளா எடுத்துட்டு சொல்றாரு. அதுவுமே தப்பு. அந்த அம்மா வேணும்னே பண்ணாங்க. அந்த அம்மாக்கு தெரிஞ்சு வேணும்னே பண்ணாங்க. இவங்களுக்கு இன்னொன்னு இவரு அந்த கட்சியில இருக்கிறதுலயே ஒரே ஒரு எக்ஸ்எம்எல்ஏ புஷி ஆனந்த். அந்த எக்ஸ்எம்எல்ஏவோட அறிவே இப்படி இருக்குடா. அங்க அரசியலே தெரியாதவங்கலாம் எந்த அளவு அறிவுல இருப்பாங்க. தெரியுதா? ஏன் பத்திரிகைக்கு வரவே மாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் இவங்க எப்படி நீங்க பத்திரிகைக்கு வருவாங்க? ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய அவர் வந்து ஒரு பிலாசபி அவரு காந்தி படம், அம்பேத்கர் அம்பேத்கர் படம் படம் எல்லா படமும் வச்சுக்குவாரு. பின்னாடி ஹிட்லர் படம் வச்சுக்குவாரு. இந்த பக்கம் வேற படம் வச்சுக்குவாரு. இந்த பக்கம் கேத்ரினா கைஃப் கூட வச்சுக்குவாரு. என்னத்தையாவது வச்சுக்க வேண்டியதுதான். யார் உன்னை கேட்க போறா? அத பத்தி கேள்வி கேட்க போறாங்க. நீ ஆனா கேவலமா இப்ப தான் பேசிட்டு இருக்க போற. கையில அந்த பேனா மிஸ் ஆயிருக்கு. பேனா மேடையில பேசுறப்ப பேனா நீங்க அத வேற கிண்டல் பண்றீங்க. பேனா வச்சுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டே பேசுவேன். நீங்க பொதுவாவே கேள்வி கேட்கிறவங்க தான் பேனா வச்சிருப்பாங்க. அத கோடு போடுவாங்க. ஏதோ கேள்விக்கு பதில் சொல்றவன் எதுக்கு பேனான்னு இப்ப வரைக்கும் தெரியாது. அந்த லட்சணம் வந்து மேடையில பேசுறப்ப தான் கடைசியில தெரியுது. நீங்க எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும். நான் என்ன கேட்கிறேன், எங்க இருந்து இந்த தைரியம் வருதுன்னு தெரியல. செந்தில் பாலாஜி பெரியார பத்தி பேசுவாரா? துரைமுருகன் கார்ல் மார்க்ஸ பத்தி பேசுவாரா? நீ பேசுவியா? நீ பேசுவியா? நீ 2 நிமிஷம் பேசுவியா? யார பத்தியாவது? அவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நான் முந்தா நாள் கூட போன வாரம் கூட வீர வணக்க பொதுக்கூட்டத்துக்கு செந்தில் பாலாஜி அண்ணனோட தான் இருந்தேன். அவர் பேசுவாரு. நீ பேசுவியா? துரைமுருகன் எல்லாம் நீ கேள்வி கேட்கிற. அப்ப எங்க இருந்து நான் தான் சொல்றேனே உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயம். இவங்க வந்து மக்களுக்காக கட்சி நடத்தல. இவங்க அந்த தாவேகாவில் இருக்கிற தொண்டர்களுக்காக மட்டுமே என்ன சொன்னா அந்த தொண்டர்களேன்னு கத்துவாங்களோ அதுக்காகவே கட்சி நடத்துறாங்க. எல்லோருமே அதுக்காக பேசுறாங்க. மத்தபடி இது ட்ரால் மெட்டீரியல் ஆகும். இது வந்து கேவலம், இது அசிங்கம். அதை பற்றி யாருமே விஜய் உட்பட கவலைப்படுவது போல எனக்கு தெரியல. ஆல்டர்னேட்டிவ் பத்தி பேசும்போது, நாம் தமிழர் கட்சி தொடங்கி 15 வருஷம் கிட்ட ஆகுது. அவரு பேசிக்கிட்டே இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கேன், வருவேன்னு சொல்றாரு. அந்த ஃபோர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்க பேசுறதுல ஒரு கன்சிஸ்டன்சி வேணாமா? நீங்க நாம் தமிழரோட அவரு சீமானுடைய இப்ப தானே பேச்சுமே படிக்கிறேன்றாரு. என்ன படிச்சு படிச்சதுக்கு நீ என்ன அப்புறம் பேசு? நீ பின்னாடியே போயிட்டு இருக்க. நான் நேத்து கூட எங்களோட நண்பர்கள் குரூப்ல போட்டேன். குரங்கிலிருந்து மனிதனுங்கனால தான் அத வந்து எவல்யூஷன்ங்கிறோம். நம்ம முதல்ல மனுஷனா இருந்து குரங்கா இருந்தோம்னா அது என்ன சொல்லியிருப்போம்? டெவல்யூஷன். நீ கட்சி ஆரம்பிச்சப்ப ஏதோ மனிதன் போல பேசிட்டு, அதுக்கப்புறம் முழுசா குரங்காகி இன்னைக்கு பெரியார்லாம் திட்டிட்டு நீ பின்னாடியே போயிட்டு இருக்கியே. அதுவும் அதுலயும் கன்சிஸ்டன்சி இருக்காது. நீங்க ஒரு இடத்துல அண்ணாங்கிறது, ஒரு இடத்துல எம்ஜிஆர்ங்கிறது, ஒரு இடத்துல ஜெயலலிதாவை புகழ்றது, இன்னொரு இடத்துல சுடுகாட்டுல படுத்திருக்கான்னு அசிங்கமா பேசுறது, பிச்சைக்கார பயலேங்கிறது. திமுக தான் எதிரின்றது. அப்புறம் ஜாதிக்கு திமுகல எதிரிங்கிறது. அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. அண்ணன் தம்பிங்கிறது. அடுத்து ஜாதி எதிர்ப்பாளர்ன்னு பேசுறது. அப்புறம் குலப்பெருமை பேசுறது. இது இது எல்லாமே ஒரு இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தா மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க எப்பயுமே அந்த சமீபத்துல சௌராஷ்டிரா விழால கூட ஆமா. பேசிட்டு ஒரு பையன் வந்து வந்தேரின்னு சௌராஷ்டிரால நான் சொன்னதே இல்ல. சொன்னதே இல்ல. அது அந்த பையன் வேற சொன்னான். அந்த சௌராஷ்டிரால சௌராஷ்டிரா மொழியிலேயே ஒரு பையன் மேடையில பேசிட்டு அத வேற அவன் இங்க என்னத்த கேட்டானா அவன்ட்ட என்னத்த குடுத்தாயோ வந்தேரின்ற வார்த்தையை தவிர உங்க வாயில எதுவுமே வந்தது இல்லையடா. அப்புறம் வந்தேரி சொன்னது இல்லைன்றாரு. அப்ப இன்கன்சிஸ்டன்சி இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து செல்லுபடியே ஆகாது. நீங்க அந்த ஃபிராக்ஷன் அப்படியே இருக்கும்.
உங்களுக்கு யார் முதல்ல ஆதரிச்சானா, அவனுமே கூட ஒரு வயசு வரும்போது 18 வயசுல ஒருத்தன் உங்கள ஆதரிச்சானா, 25 வயசு வர்றப்ப கல்யாணம் ஆகுது. அவனுக்கு போறப்ப இந்த கட்சி மாறிருவான். நீங்க அந்த ஒரு கும்பலே தான் தக்க வைக்க முடியுமே ஆனா தவிர, இப்ப மிகப்பெரிய ஜெயலலிதா மாற்றத்த உருவாக்க சொன்னாங்கல்ல, "கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரியே இல்லை" அப்படின்னு ம். சொல்றது. அப்படி ஒரு நிலைமை இருந்தா அது ரொம்ப ஆபத்தான நிலைமை தானே. அப்ப அது திமுகவுக்கும் பொருந்தும்ல. அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஆ. திமுகவிற்கு ஆபத்துன்னு பார்க்க இல்ல முடியாது. அது அந்த திமுக ஆட்சியில இருக்கும்போது இந்த சூழலுக்கும் பொருந்தும்ல நான் அது. அதனால தான் இத நான் திருப்பி திருப்பி சொல்ட்டே இருக்கேன். இப்போ ஜெயலலிதா சொன்னது ஒரு ஒரு மிகை குரல். ஏன்னா, அப்ப வந்து திமுக இருந்துச்சு. சரியா? திமுக இருந்துச்சு. நீங்க மக்கள் நல கூட்டணிய நம்பிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் பண்ணீங்க. அது ஒரு அரசியலா தான் நம்ம பார்க்கணும். அத லிட்டரலா எடுத்துக்க வேண்டியதில்ல. பட் இன்னைக்கு லிட்டரலி திமுகவிற்கு எதிரி இல்லை அப்படிங்கிறது, நானே நெறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன். நமக்கு திமுக ஆதரவு முழுமையாக இருந்தாலும், ஒரு நல்ல ஜனநாயகம் என்பது மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஜனநாயகம். அதுக்கு தானே வச்சிருக்கோம். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரானவன தானே ராகுல் காந்தியோட பேச்சு இவைங்க கொஞ்சமாவது வெளிய போடுறாய்ங்க, பேசுறாய்ங்க. அதுக்கு முந்தின எலக்ஷன்ல அது கூட இல்லல்ல. அப்ப எதிர்க்கட்சி தலைவராகவும், எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருப்பதும் அவசியம். அது வந்து லிட்டரலி இன்றைக்கு வந்து இல்லாமல் இருப்பது. மக்களுக்கும், ஜனநாயகத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலாக நான் பார்க்கிறேன். நன்றி. உங்களுடைய நன்றி. நேரத்திற்கு மிக்க நன்றி.